தென்காசி மாவட்டம் புளியங்குடி அருகே உள்ள நெற்கட்டான் சேவல் பகுதியைச் சேர்ந்த மாரிச்சாமி வேல்மயில் தம்பதியினரின் குழந்தை சிவயாழினி அருகில் உள்ள தனியார் பள்ளியில் யூகேஜி படித்து வரும் நிலையில் பள்ளி வளாகத்தில் உள்ள கழிவறைக்கு சென்றுவிட்டு வெளியே வந்த நிலையில் அப்பொழுது பள்ளி வளாகத்திற்குள் போதையில் சொகுசு காரை ஓட்டி வந்த நபர் எதிர்பாராத விதமாக சிறுமியின் மீது மோதியதில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சிறுமியை மீட்டு அருகில் இருந்த தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் சிறுமி யாழினி பரிதாபமாக உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் சிறுமி உடலை மீட்டு உடற்கூறாய்விற்கு திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து உயிரிழந்த சிறுமியின் உறவினர்கள் தனியார் மருத்துவமனையின் கண்ணாடிகளை தாக்கி உடைத்தனர். தொடர்ந்து அங்கிருந்த காவல்துறையினர் உறவினர்களை பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இருப்பினும் ஆத்திரமடைந்த உறவினர்கள் பள்ளி வளாகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தற்பொழுது திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து பஸ் மறியலில் ஈடுபட்டு வருகின்றார்கள். இதனால் திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து பள்ளி சிறுமி விபத்தில் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. மேலும் குடிபோதையில் காரை ஓட்டி வந்த இருவரையும் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது.